Hi friends, welcome to Healthy Food Chef. நம்ம இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். இனிப்பு அப்பம். இது பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு ரொம்ப குயிக்கா செஞ்சிரலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கண்டிப்பா செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து புழுங்கல் அரிசி 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே கப்ல புழுங்கல் அரிசி மட்டும் இல்லை, எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு இல்லை 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரிசியும் பருப்பு நல்லா ஊறின பிறகு கழனி பிடிச்சி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி துளி கூட இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். நான் இப்போ இதை செக்கில் ஆட்டுறேன். ஸோ இது இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஆட்டும்போது நல்லா பொதுன்னு நல்லாவே வரும். நீங்கள் செக்கில் ஆட்ட முடியாதவங்க மிக்சியில் இல்லை கிரைண்டரில் போட்டுக்கலாம். மிக்சியிலே ஆகட்டும் கிரைண்டர்லேயே ஆகட்டும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் எண்ணெய் அதிகம் குடிக்காமல் நல்லா உப்பி வரும். மாவை இந்த மாதிரி கெட்டியாக ஆட்டி இந்த மாதிரி உருட்டும் போது மாவு நல்லா பந்து மாதிரி உருண்டு வரணும். அந்த பதத்துக்கு ஆட்டிக்கோங்க. அடுத்தது இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி கருப்பு கலரில் டார்க் ப்ரௌனாக இருக்கிற வெல்லம் மாதிரி எடுத்துக்கோங்க. அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், கலர் நல்லா வரும். ஸோ இப்போ வெல்லத்தை நல்லா நுணுக்கி போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் அரைக்கிறவங்க இந்த மாதிரி மாவை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை நம்ம நுணுக்கி சேர்த்துக்கலாம். கிரைண்டரில் இதில் ஆட்டுற மாதிரி நீங்கள் சேம் ப்ரொசீஜரில் உள்ளே போட்டு கூட ஆட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெல்லத்தோடு சேர்த்து அரைக்கும் போது பாருங்கள் எவ்வளோ தண்ணி பதத்துக்கு வந்திருக்குன்னு. அதனால துளி கூட தண்ணி சேர்க்காமல் சேர்த்திங்கனாவே போதும். அதுவே இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கும்போது தண்ணி வந்துடும். இப்போ மாவை வலித்து எடுத்தாச்சு. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நீங்கள் பாருங்கள் மாவு இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். தண்ணி மாதிரி இருந்துடக்கூடாது. எடுத்து இப்படி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழணும், ட்ராப்பாக. இப்போ இதே நான் கொஞ்சம் குழியான சட்டியில் ஊற்றுறேன். நீங்கள் அகலமான சட்டியில் ஊற்றுனீங்கன்னா தனித்தனியாக நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குழியான சட்டியில் ஊற்றும் போது ஒன்று மட்டும்தான் ஊற்ற முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று ஊற்றின பிறகு அது நல்ல மேலே எந்திரிச்சு உப்பி வந்த பிறகு அதுக்கப்புறம் இன்னொன்று ஊற்றுங்க. இல்லைன்னா அது போய் அதோட ஒட்டிக்கும். ஒன்றா சேர்த்து ஊற்றும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி வருது அப்படின்னு. நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்து தண்ணியே சேர்க்காமல் நீங்கள் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிக்சியில் ஆட்டுறவங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடுச்சின்னு, எவ்வளோ சாஃப்டாக நல்லா உப்பி வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு இது நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமே இன்னொன்று ஊற்றுங்க. இல்லைன்னா அது போய் ஒன்றோட ஒட்டிக்கும். ஸோ எடுக்க சிரமமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெல்லம் போட்டு நம்ம அரிசி பருப்புலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்பவே நல்லது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருக்குன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா 2 நாள் இல்லை 3 நாள் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் உள்ளே எவ்வளோ நல்லா பொதுன்னு மாவு மாதிரி வந்திருக்குன்னு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.